வணக்கம், வெல்கம் பை சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 3 நாள் வரைக்கும் இது வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு ஊறுகாய் ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் வெந்தயம், 3/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் போல் மிளகு, ஒரு 4 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு வானிலையில் போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடுகு எல்லாமே சடச்சடன்னு வெடித்து அந்த வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கிடணும். ஊறுகாய்க்கு இதுதான் ஹைலைட்டு. இந்த ஊறுகாய்க்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கீறி வச்சுருந்த சுண்டைக்காயை உள்ளே போட்டு வதக்க போகிறோம். அதை நல்லா தட்டி அதை தண்ணியில் அழித்து அந்த விதையெல்லாம் போகிற அளவுக்குலாம் நான் செய்யலை. சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கத்தியை வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன கீரல்பெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வெடித்து வரும். அதாவது அந்த மேலே உள்ள தொலியெல்லாம் சடன்னு சுண்டைக்காயோட நிறம் அந்த கொஞ்சம் மாறி வந்திருக்கும். நல்லா சுண்டைக்காய் வெந்தும் வந்திருக்கும். ஓரளவு 3/4 பதம் அளவுக்கு சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கிடணும். இப்போ இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சுண்டைக்காய் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லா சுண்டைக்காயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் நைஸாக நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். பிடிக்காத குழந்தைங்கள் கூட இது யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்போயுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து மட்டும் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 போல் வெள்ளைப்பூடு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு இதில் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சுண்டைக்காய் விழுது அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விடணும். அடுப்பு தீயை கொஞ்சம் மிதமாகவே குறைச்சி வச்சுக்கலாம். இதில் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டி ஒரு மடக்கு போல் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப இதில் தண்ணி ஊற்றி செஞ்சு அதெல்லாம் வதக்கிறதில்ல. அப்புறம் நான் ஒரு 15 சுண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சுண்டைக்காயை உள்ளே போட்டு அதோடய சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும், ஃபுல்லாக மிக்ஸி ஜாரை கழுவணும்னு கிடையாது. நான் ஃபுல்லாக வலிச்சு விட்டுட்டு சும்மா ஒரு மடக்கு தண்ணி போல் தான் சேர்த்துருக்கேன். அது கீழே ஊற்ற மனசு இல்லாமல் ஊறுகாயிலே ஊற்றிட்டேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் இது கிளறும் போது அந்த சுண்டைக்காயில் இருக்கிற அந்த தண்ணி பதம், நம்ம மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றின அந்த கொஞ்சம் தண்ணி அதெல்லாமே நல்லா வற்றி போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோவா கசக்கெல்லாம் செய்யாது. வீட்டில் சுண்டைக்காய் செடியில் பறித்தது தான். ஏற்கனவே நான் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இது அவ்வளோவா கசக்கலை, ரொம்பவே ஹெல்த்தியானது. நல்லா திக்காக கரைச்ச 2 ஸ்பூன் புளிக்கரைசல் அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த சுண்டைக்காய்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்துக்கும் நல்லது. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு தீயை பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக அடுப்பு தீயை வச்சுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ நம்ம இந்த ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி போய் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஊறுகாய் செமையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த சுண்டைக்காயோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை அந்த பொடி அதை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பவுடரை போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும் பாருங்க, அதுதாங்க ஹைலைட்டு. இந்த சுண்டைக்காய் ஊறுகாய்க்கு இந்த பவுட்ரு தாங்க ஹைலைட்டு. பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஊறுகாயோட சுவை அதிகமாயிரும். அது இரும்பு வடை சட்டியில் நான் வதக்கிறதுனால ஊற்றின எண்ணெயெல்லாம் திரும்ப வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கலர எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து செய்யும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். வெல்லம் சேர்க்காம செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு, வெல்லம் சேர்த்து செய்யும்போது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வெல்லம் சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும், நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து நம்மளோட சுண்டக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இது ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதிலே விட்டுட்டிங்க, இல்லை ஒரு அரை மணி நேரம் இதே இரும்பு வடச்சட்டியில் விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா எண்ணெய் பூரா கக்கி வந்துடும். இது கலர எண்ணெய் பூரா நல்லா கக்கி வருது. இப்போ சுண்டக்காய் ஊறுகாய் செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? வெளியிலே வச்சுருந்தாலும் 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சுடு சாதத்தில் தான் இந்த ஊறுகாயை போட்டு பசங்க சாப்பிட போகிறேன். செம்மையாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காய் ஊறுகாய். அன்பை விதைத்து அன்பை பெறுவோம். நன்றி.